ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். முதல் கட்ட பிரச்சாரத்திலேயே முடிவாயிடுச்சு. தமிழ்நாட்டில் டிவிக்கே தான் நம்பர் 1 அப்படிங்கிறது முதல் கட்ட பிரச்சாரத்தில் திருச்சியிலேயே முடிவாயிடுச்சு. ஸோ அது வந்து தலைவர் மாநாட்டில் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொன்னார். ஆனால் திருச்சிக்கு பிறகு அது வந்து மக்கள் மனசுலையும் சரி, பொதுமக்கள் மனசுலையும் சரி, உலகம் முழுக்க தமிழர் மனசும் சரி, டிவிகே நம்பர் 1 திருச்சியிலேயே முடிவாயிடுச்சு. அது இன்னும் உறுதிப்படுத்துகிற கூட்டம் தான் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்க போகுது. நாகப்பட்டினத்தில் 2011 ஏற்கனவே சம்பவம் பண்ணது இந்த மக்கள் நல்ல இயக்கமாக இருக்கும்போது மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடந்துச்சு இலங்கை அரசுக்கு எதிராக. இன்று தமிழக நலனுக்காக, அன்று இலங்கை ஒரு மீனவருக்காக இன்னைக்கு வந்தாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக நலனுக்காக இங்க திரும்பவும் 14 வருஷம் கழிச்சு கால் வைக்க போறாரு. அந்த நாளுக்கு, அந்த நொடிக்காக எல்லாருக்கும் ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கிறோம். எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் அந்த கட்டுப்பாடுக்கு ஒத்துழைச்சு எங்க தோழர்கள் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா, ஒரு ராணுவ கட்டுக்கோப்போட இருந்து இந்த நிகழ்வை மிக வெற்றிகரமா நடத்தி கொடுப்பாங்க. நாகப்பட்டினத்தில் அதான் தளபதி சொன்ன மாதிரி 2011 வந்து மீனவர்கள் பிரச்சனைக்காண்டி குரல் கொடுக்க வந்தாரு. அப்பயே கொட்டும் மலையில, அடாது மலையிலையும் விடாது மலையிலையும் தளபதிக்காண்டி நின்று நாங்க கர்நாடகா, அங்கிருந்து ஆந்திரால இருந்து அவ்வளோ வந்திருந்து அவ்வளோ கூட்டத்தை நாங்க காமிச்சோம். இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காண்டி வராரு. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காண்டி அவங்களோட உரிமையை மீட்டெடுக்க வராரு. இத அதிக அளவுல கூட்டம் கூடும். 2004 கடல்ல இருந்து சுனாமி வந்துச்சு. இப்ப மக்கள் வெள்ளத்துல எங்க தளபதி மிதந்து வருவார். அதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. வர்றது எங்களுக்கு என்ன, கடவுள் வர மாதிரி. எங்களுக்கு கடவுள் அங்க மேல இருந்து இறங்கி எங்களுக்கு இது காட்சி கொடுக்க போறாரு. இப்ப எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். தளபதிக்காக தான் வந்திருக்கோம். தளபதி மட்டும் தான் வந்திருக்கோம். தளபதி வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக சிறப்பான ஆட்சி நடத்துவார். அது நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கு மட்டும்தான், ஏழைகளுக்காக நடத்துவார். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக நடத்துவார். அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். மாற்றம்ங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சியே மாற்றம் தான். அது மாறினாலே எங்களுக்கு பெரிய மாற்றம் தான். மக்களுக்கு மாற்றம் தான். சிறப்பாக நடத்துவார். எந்த நம்ம மக்கள்லாம் வந்து அவரை நம்பி இருக்கலாம். எம்ஜிஆர் போல, பேரறிஞர் அண்ணா போல, பெருந்தலைவர் காமராஜர் போல, இப்படி எல்லா சிறந்த தலைவரோட ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பார். அது நம்ம தமிழக வெற்றிகளுக்கு மட்டும்தான் இந்த விதிமுறை கொடுத்திருக்காங்க. இப்போ நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு போட்டிருந்தோம். உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, இன்னைக்கு எல்லா கட்சிக்கு என்ன கொடுத்துருக்கீங்களோ அது போல சரிசமமா நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நீதிமன்றத்தை நாங்கள் வணங்குறோம், போட்டுக்கிறோம். அதுபடி நடக்கணும் தமிழக அரசு. இப்போ டைம் கொடுக்குறாங்கல்ல, டைம் வந்து எங்கள் தலைவரை பொறுத்தவரை டைம் தேவையில்லை. சொல் கிடையாது, செயல் மட்டும்தான். எங்க தலைவருக்கு செயல் மட்டும்தான். செயலால தான் நாங்கள் செஞ்சு காமிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எங்களோட கொள்கையுமே. வருகை வந்து அவரோட வருகை தான் தமிழ்நாட்டுக்கான விடியலா இருக்கும். ஏதாவது விடியல் அது இதுன்னு ஒரு 4.5 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விடியல்ங்கிறது அவரோட வருகை தான் தமிழக மக்களுடைய விடியலா இருக்கும். அவர் எங்களை கண்ணால நாங்க பார்த்துட்டு இந்த மாவட்டத்தினுடைய முக்கிய கருத்துக்கள்லாம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், எதெல்லாம் செய்யறோன்னு சொன்னாங்க, அதை செய்யலன்னு எதெல்லாம் செய்யாம இருக்கு, அரசு செய்யாம இருக்கு, அது அனைத்தையும் அவர் இந்த மாவட்டத்துடைய இதை பேசுறதுக்கு அந்த 1/2 மணி நேரமே போதுமான நேரம் தான். மக்கள் நாங்க அவர் கண்ணால பார்த்துட்டு அவர் அந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் கேட்டுட்டு நல்லபடியா நாங்க தளபதி எங்கள் விஜய் அண்ணன் வருங்கால முதல்வராக வரவேற்க நாகப்பட்டினம் மாவட்டக்காக நாங்கள் வரவேற்காக நாங்கள் ஒன்றியிருக்கிறோம்.